பிரேமலதா மேடம் திடீர்னு வந்தாங்க. ராஜ்யசபா சீட்டு கொடுத்து நிறைய தொகுதி கொடுக்குறாங்க. பாவம் நம்ம அண்ணன் திருமா அண்ணன் 4 வருஷமா தொங்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பல அவமானங்களை திமுக கண்டிப்பாக கொடுக்கும். மேல இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கிற ஒரு 10 கட்சிகளை ஒன்று சேர்த்துக்குவாங்க. அவங்களுக்கு எல்லாம் பெட்டி போயிடும். ஆனால் கீழே இருக்க தொண்டர்கள் அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கான ஒரே நம்பிக்கை யாரு? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இன்னைக்கு பிரேமலதா மேடம் திடீர்னு வந்தாங்க. ராஜ்யசபா சீட்டு கொடுத்து நிறைய தொகுதி கொடுக்குறாங்க. பாவம் நம்ம அண்ணன் திருமா அண்ணன் 4 வருஷமா தொங்கிட்டு இருக்காரு. கேட்டால் 6 தொகுதி இல்லை 8 தொகுதி இல்லைங்கிறாங்க. இதுக்கு மேலே ஒரு தலித் தோழர்களுக்கு என்ன அவமானம் வேணும்? இந்த மாதிரி பல அவமானங்களை திமுக கண்டிப்பாக கொடுக்கும். கூட்டணி கட்சி இருக்கவங்க ஒருத்தனுங்களுக்கும் ஒன்று சேராது. மேலே இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கிற ஒரு 10 கட்சிகளை ஒன்று சேர்த்துக்குவாங்க. அவங்களுக்கு எல்லாம் பெட்டி போயிடும். ஆனால் கீழே இருக்க தொண்டர்கள் அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கான ஒரே நம்பிக்கை யாரு? தளபதி. 22 கட்சி கூட்டணியோடைய தலைவர்கள் சேர்ந்துட்டாங்க. இதை நோட் பண்ணிக்குவாங்க நல்லா. என்னது 22 கட்சி? ஃபார் எக்ஸாம்பிள் காங்கிரஸ் சேர்ந்துருச்சு. ஆனால் 10 பேர் மட்டும்தான் சேர்ந்துருக்காங்க. கீழே கிடையாது. கீழே யாருமே கிடையாது. நீங்கள் யாராச்சும், நானே விசாரிச்சிருப்பேன், லேட்டஸ்டாக சர்வே எடுத்தேன். காங்கிரஸில் இருக்கக்கூடிய 100 தோழர்கள் தோழிகளில் 70 பேர் இனி டிவிக்கு வந்துட்டாங்க. என்னடா அந்த கட்சி என்ன பண்ணாலும் இந்த கட்சி உருப்படாது. 50 வருஷமா காமராட்சி உருவாக்கணும்னு கடைசியில் கலைஞர் ஆட்சி உருவாக்கிட்டாங்க, ஸ்டாலின் ஐயா ஆட்சி உருவாக்கிட்டாங்க. அடுத்த உதயநிதி ஐயா ஆட்சி உருவாக்குறதுக்கு கதை சட்டைகள்லாம் கிளம்பிட்டாங்க. அதுக்கு மேலே ஒரு 10 கட்சி 10 தலைவர்கள். கேட்டால் பிஜேபி வந்துடும் பொய்யா பேசி சுற்றிட்டு இருக்கிறது. இப்படி தான் 3 எலெக்ஷன் ஜெயிக்கிறது. இங்கே யார் முதலமைச்சர்? விட்டா நாளைக்கு பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் தான் இங்கே சிஎம் கேண்டிடேட் பொய் சொன்னாலும் சொல்லுவாங்க. இங்கே முதலமைச்சர் செய்யக்கூடிய தவறுகளை சொன்னால் நம்மளை திசை திருப்பி விடுவாங்க. நம்மளை திசை திருப்புறதுக்காக தான் நமக்குள்ளேயே பல பிரச்சனைகளை உருவாக்குறது, பல அவதூறுகளை கிரியேட் பண்ணுவது. அது ஒரே வார்த்தையில் சொல்றாரு, என்னுடைய பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். அவ்வளோ ஒத்து கிடையாது. நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு மக்களோட பிரச்சனைக்காக போராடுங்க, ஃபீல்டுக்கு போங்க, அவங்க செய்யக்கூடிய செயல்களை செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால நண்பர்களே, தோழர்களே, நமக்கான எதிர்காலம் மிகப்பெரிய வெற்றியுடன் 2026 மே மாதம் தொடங்க போகுது. அதை உறுதியாக நம்ம நம்புவோம். என்ன ஆனாலும், நான் திருப்பியும் சொல்றேன், என்ன ஆனாலும், இந்த வார்த்தையை நல்லா எழுதி வச்சுக்கோங்க. என்ன ஆனாலும் திமுக 2வது முறை ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. மக்கள் தூக்கி எறிவாங்க. அது 20 கட்சியா இருக்கட்டும், 22 கட்சியா இருக்கட்டும். அதுக்கு நான் திருப்பி சொல்லுவேன், 2011 கலைஞர் உருவாக்கின கூட்டணி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. கலைஞர் உருவாக்கின கூட்டணி யார் தெரியுமா இருந்தாங்க? காங்கிரஸ் இருந்தாங்க கூட, பிஎம்கே இருந்தாங்க, விசிகே ஒன்னா இருந்தாங்க. 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க, அப்போ ஒன்னா இருந்தாங்க. இவ்வளோ பெரிய கூட்டணி நீங்க அப்ப கால்குலேஷன் பண்ணீங்கன்னா 45% கிராஸ் பண்ணோம். ஆனா மக்கள் என்ன முடிவு பண்ணாங்க? எதிர்கட்சியா கூட ஆகல திமுக 2011. இந்த டிவி, சோசியல் மீடியா, இந்த வாட்ஸ்அப்பு, இதை வச்சு நம்ம பார்க்கறதெல்லாம் அவதூறா, ஐயோ இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு அவதூறு உருவாக்கிட்டே இருப்பாங்க. இல்லை குறைந்தபட்சம் உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு 10,000 ரூபா கொடுத்து நீங்கள் வந்துடுங்க, இவங்க ஜெயிக்க மாட்டாங்க, வாழ்க்கை ஃபுல்லாக பார்த்துக்கோன்னு சொல்லுவாங்க. பொய்யா சொல்லுவாங்க. இந்த பொய்களை தூக்கி எறிந்து ஒரே ஒரு உண்மை நம்ம கிட்ட இருக்கு. நான் எப்பயும் திருப்பி நிறைய இடத்துல பதிவு பண்ணுவேன். ஏன் எம்ஜிஆர் 77 ஜெயிச்சார்? ஏன் கருணாநிதி அவர்கள் தோற்றார்? ஐயா கருணாநிதி கிட்ட என்ன இருந்துச்சு? அண்ணா உருவாக்கிய கட்சியை கொடுத்துட்டு போன 71 200 தொகுதி ஜெயிச்சார். 77 வரைக்கும் 200 எம்எல்ஏ கட்சி, மிகப்பெரிய ஒரு பெரிய கட்சி திமுகங்கிற கட்சி. எம்ஜிஆருக்கு ஒண்ணுமே இல்லை, வெளியே வந்தார், தனியா வந்தார், கூட ஒரு 100 பேர் வந்தாங்க. ஆனா 77 எம்ஜிஆர் ஜெயிச்சார். மக்கள் ஏன் ஜெயிக்க வச்சாங்க? ஐயா கருணாநிதி அவர்கிட்ட பணபலம் இருந்துச்சு, கட்சி இருந்துச்சு. நீங்க சொல்றாங்களே கட்சி இருக்கா, கட்டமைப்பு இருக்கா, பணம் இருக்கா, இது எல்லாம் ஐயா கருணாநிதி கிட்ட அப்ப இருந்துச்சு. ஒன்னே ஒண்ணு இல்லை. நீங்க சொல்லுங்க பாப்போம், என்ன இல்லைன்னு? உண்மை இல்லை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.